இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஓடிஜி ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சு ஃபைனலா வாங்கியாச்சு. நான் வாங்குனது மார்ஃபி ரிச்சர்ட் கம்பெனியோட 29 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஓடிஜி தான். இது கூடவே நெறையா வந்து கிடைச்சது. லைக் இந்த ராடா இருக்கட்டும் எல்லாமே. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஹேண்டில் இருந்துச்சு. நம்ம வந்து ஹீட்டா எதுவுமே கையால எடுக்காம, இத வச்சு நம்ம ஈஸியா எடுக்கிற மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த ஹேண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த மாரி ஒரு ரேக் நம்ம வந்து கிரில் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா முழுசா அந்த சிக்கன் வச்சு சுடுறதுக்கான இந்த கம்பியும் இருந்துச்சு. இன்னொரு சின்ன ஹேண்டில் இருந்துச்சு. இது நம்ம ட்ரே எல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ஏர் ஃப்ரை பண்றதுக்குள்ள ட்ரே. அப்புறமா குக்கீஸ் எல்லாம் கிரில் பண்றதுக்கு இந்த ட்ரேல 2 ஆப்ஷனுமே குடுத்துருக்காங்க. இதுல நம்ம எய்தர் மேனுவலாவும் செட் பண்ணிக்கலாம், இல்ல ஆட்டோமேட்டிக்காவும் செட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எந்த ஃபங்ஷன் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு குடுத்தோம்னா ஸ்டார்ட் ஆயிடும். மேனுவலா செலக்ட் பண்றதுக்கு நீங்க இந்த நாப்போட சென்டர்ல கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல உள்ளது கிளிக் ஆகும். அது வந்து மேல உள்ள ராட் எந்த டெம்பரேச்சர் நம்ம வந்து இந்த நாப்ப வந்து திருக்கி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹை ஆர் லோ அந்த மாதிரி. திரும்ப நம்ம செட் பண்ணிட்டு அகைன் வந்து சென்டர் நாப்ப கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ உள்ளது வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா வந்து பிளிங்க் ஆகும். அதாவது கீழ உள்ள ராட் எப்படி நம்மளுக்கு வேணும். அந்த டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணிட்டு அகைன் நம்ம நடுவுல கிளிக் பண்றப்ப டைமிங்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பட்டன் குடுத்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இது குக் ஆக தொடங்கிடுங்க. வரக்கூடிய நாட்கள்ல நான் இதுல என்னெல்லாம் குக் பண்ணேன் அப்படின்னு நம்ம சேனல்ல போடுறேன்.